வெல்கம் பேக் டு ப்ரௌனி கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் தான் பார்க்க போறோம். கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் அப்படியே எல்லாத்தையும் பண்ணி விட்டு வீடியோவ பாருங்க. அப்பதான் வந்து வீடியோ ப்ளே ஆகும். இல்ல வீடியோ ப்ளே ஆகாது. அப்படியே இப்படியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் பண்ணி விட்டு வீடியோவ பாருங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால கொஞ்சம் எடிட் தான் கொஞ்சம் டம்மியா தான் இருக்கும். வாய்ஸும் அப்படி பெருசா இருக்காது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாத்தையும் பாருங்க. மறக்காம எல்லாத்தையும் பண்ணி விட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அந்த நருட்டோ கொலாபரேஷன்னால ஏதோ கத்தி மாரி ஒண்ணு குடுத்தாங்க. கத்தி அது என்னதுன்னு தெரியல. நிஞ்சா ஹட்டோரியோட வெப்பன் குடுத்தாங்க. சரி அத வச்சு நம்மளுக்காக என்ன முடியுமோ அத பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கோம். எனிமி பார்த்தா இந்த இந்த பக்கமும் எனிமி இருக்கான். அந்த பக்கமும் எனிமி இருக்கான். இவன் ஏற ஆரம்பிச்சுட்டான். அதுக்காக இவன அடிக்கலான்னு பார்த்தா அவன் 2 அடில நம்ம சாவச்சுட்டான். அட கம்னாட்டி! 2 அடில அடிச்சுட்டானே! ஐயய்யோ! என்ன பண்றது? நான் வெறும் 76 டேமேஜ் தான் குடுத்துருக்கேன். போட்டு போட்டு பொளக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. எப்புட்றா நீங்க அடிச்சா மட்டும் எப்புட்றா 2 அடில சாவன்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன் நானு. அதுக்காக இவர பார்த்தா மூலையில முட்ட போட்டுட்டு இருந்தாரு நம்ம ஆளு தான். இவரு வந்து ஒரு ரவுண்ட்ல ஒரு காரியம் பண்ணுவாரு. இவரு பேரு ஆலன்னு. இவரு நம்ம ஸ்குவாடு தான் கிடையாது. அப்படியே ரேண்டமா வந்தவர் தான். அப்புறம் இவரையும் பொழச்சு விட்டாங்க அந்த இடத்துலயே. எப்படி படுத்து கிடக்காரு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் 2வது ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து வெற்றிகரமா தோத்துட்டோம். 2வது ரவுண்ட் ஆரம்பிக்குது இப்போ. கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒளர்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ. யாருமே பெர்ஃபெக்ட்டா எல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அதனால தான் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். என்னதான் மாத்தலாம் அப்படின்னு சொன்னா நான் மாத்திப்பேன் அப்படியே. 2வது ரவுண்ட் வந்து இவங்ககிட்ட நேருக்கு நேர் மோதுனா மண்டைய உடைச்சு விட்டுறாய்ங்க. சரி சுத்திக்கிட்டு போலாம். நம்ம கிங்ஃபிஷர் எடுத்துக்கிட்டு சுத்திட்டு போலாம் அப்படின்னு சுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 2 வாட்டி வருவேன். ஃபர்ஸ்ட் இங்க நிப்பேன். எவனாச்சும் இருக்கானா? நான் வந்து நேரா தான் பார்த்தேன். சைடா பார்க்கவே இல்ல. இப்பமா சைடுல லைட்டா சைடா பார்த்துட்டு இப்படி வந்தேன் பாருங்க. அதான் என்னோட பெரிய தப்பாகி போச்சு. அவ்வளோ நேரம் பின்னாடி தான் இருந்திருக்கேன். அத நான் பார்க்காம விட்டேன். கரெக்ட்டா அத எடுத்துட்டு போகும்போது பின்னாடி பொத்துன்னு ஒரு அடி. "என்ன மாமா போறீங்களா?" அப்படின்னு வச்சு தலை மேலயே அடிச்சு அமுச்சு விட்டான். இவன் எப்புட்றா அடிச்சான் அடின்னு பார்த்தா, நல்லா தெரியும் பையன் தெளிவா அடிச்சிருக்கான் நம்மள. சரி அவன் சோத்துல உப்பு போட்டு தின்னுவான் போல இருக்குது. என்ன பண்றது? அதுக்கு நம்ம ஆளு வந்து ஒருத்தர் நாக் பண்ணிட்டாருங்க. அப்புறம் அப்படியே இன்னும் 2v2 தான். சரி ஈஸியா நம்ம மேட்ச் ஜெயிச்சிடலாம். நம்ம ஆளுங்க ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இவருக்கும் அதே மாரி தான் அடி. இவருக்கு இல்ல இன்னொருத்தருக்கு. இவரு வந்து ட்ரிபிள் லைன். பேர்லயே ட்ரிபிள் லைன் வச்சிருக்காரு எப்பா! பெரிய ஆளா இருப்பாரோ! இவனுக்கும் சுத்திட்டு வந்து அவன் அடிப்பான். டம்முன்னு மண்டை மேலயே அடிச்சு அமுச்சு விட்டான். "தம்பி வெளிய போப்பா" அப்படின்னு. சரி அதுக்கப்புறம் தான் ட்ரிபிள் லைன் ப்ரோ இருக்காரே, இவரு பார்த்துப்பாரு எல்லாத்தையும் அப்படின்னு பார்த்தா செம்ம அடிச்சாரு. அடிச்சுட்டு "ப்ரோ ஏறு ப்ரோ, ஏறு ப்ரோ, ஏறு ப்ரோன்னு" கத்திக்கினே இருந்தான் மைக்ல. அதுக்கப்புறம் ஏறுனா அதுக்கப்புறம் அவன் புடிச்சு விட்டான். அவன் சோனியா. "இன்னுமாடா அந்த சோனியாவ யூஸ் பண்றீங்க டேய் வயித்தெரிச்சலா இருக்குதுடா. நிக்காதடா அப்படி டேய் நிக்காதடா டேய் கம்னாட்டி. போட்றா அந்த பக்கம்." இப்ப இருப்பாருக்கு 3 கில் அடிச்சுட்டானே ஐய்யய்யோ! நான் இன்னும் 1 கில் கூட அடிக்கலன்னு நெனைக்கிறேன். ஆமா நானும் 1 கில் கூட அடிக்கல. என்ன இவ்வளோ டம்மியா மேட்ச் போயிட்டு இருக்கேன்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் P90 எடுத்து P வர அளவுக்கு P வராத அளவுக்கு அடிக்கிறேன்டா. பாருங்கடா இப்போ. அப்படி பார்த்தா சைடுல இருந்து ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அடங்கொய்யால இதுங்கடா இந்த அடி அடிக்குதுங்க. சரி ஓடு ஓடு அப்படின்னு பார்த்தா இங்க ஓசி கில் தட்டலான்னு பார்த்தா நம்ம ஆளு தெளிவா அடிச்சுட்டாரு. சரி என்ன பண்றது? நம்மளும் இன்னும் 1 கில் கூட அடிக்காம 2 ரவுண்ட் தாண்டி 3வது ரவுண்ட் சுத்தின்னு இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது, அதே இப்போ என்ன ஒருத்தன் போன மேட்ச் பின்னாடி வந்து அடிச்சான்ல, இப்போ அவன் நேருக்கு நேர் வந்து அடிப்பான். நம்மகிட்ட நேருக்கு நேரா வந்தா முடியுமா? நம்ம அப்படியே பெரிய ப்ரோ பிளேயர். நம்ம நேருக்கு நேர் வந்தாரு. அப்படியே ஒரு அடி. கிளம்புப்பா வீட்டுக்கு. வீட்டுக்கு போப்பா தம்பி. என்னப்பா நீ இப்படி வந்து அடி வாங்கிட்டியாப்பா? அதுவும் லாங்ல இருந்து வருது. ஐயோ! குளோவால் போடுறான்னு டக்குன்னு குளோவால போட்டேன். என்ன ப்ரோ கருப்பு கலர் குளோவா தான் வச்சிருக்கீங்க. பெரிய ஓல்டு பிளேயரா இருப்பீங்களோ? அப்படின்னு நினைக்க வேணாம். ஆமா நான் ஓல்டு பிளேயர் தான். ஆனா அவ்வளோ பெரிய ஓல்டு பிளேயர் கிடையாது. இது வாங்குன ஐடி சரியா? அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னோட ஐடி வந்து டம்மி ஐடி. அதனால தான் அது காசு குடுத்து தான் வாங்கல. ஃப்ரீயா தான் அப்படியே ஃப்ரெண்ட் குடுத்தான். அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா இப்போதைக்கு சொந்த கதை, சோக கதை தான் பேசிக்கிட்டு மேட்ச்க்குள்ள போயிடலாமா? பேக் டூ மேட்ச்சு. ஐயோ! ஏதோ உளர்றேன். சரி விடுங்க. அது பேர் என்னது? பீன்னே வாயில வருதுப்பா. M14 அப்கிரேட் பண்ணலாமா வேணாமான்னு நினச்சுக்கிட்டே நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். சோபா செட் தான் போட்டு வச்சிருக்காங்களே. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க ஒரு ஓசிக்கலாம். தட்டேன்டா ஓசிகள் தட்டேன்டா அப்படின்னு சந்தோஷமா இருக்கும்போது, நம்ம ஆள் நாக்கு எங்கேருந்துடா அடிச்சான்னு பார்த்தா சிவனாண்டி மாரி 2 பேரும் வராங்க. சிவனாண்டி அப்படின்னு 2 பேரும் முடிச்சு விட்டாங்க நம்மள. ஐய்யய்யோ! இவன் எப்புட்றா அடிச்சான்? நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேணாம் தான். நம்ம எப்படியும் அசிங்கமா செத்துருப்பான். சரி எதுக்கு பார்த்துக்கலாம்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் என்ன மனசு வந்துச்சுன்னு தெரியல. ரீப்ளேவ பார்த்தேன். பார்த்தா நம்மள வந்து நல்லா தல மேலயே அடிச்சு அமுச்சு விட்டுருக்கான் போல இருக்குது பையன். அழுத்தி விட்டான். இன்னும் அழுத்துறாய்ங்க. இந்த ரவுண்டு தான் இவரு ஆலன் ப்ரோ வந்து பெரிய சம்பவம் பண்ணுவாரு. நான் கூட டம்மி பீஸ் தான் போல. டம்மி பாபா அப்படிதான் நெனச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது சொல்ட்ட ஆரம்பிச்சுட்டார் டக்குன்னு. என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க பாருங்க. இப்போ இப்போ ஒரே இதுல 2 பேரும் நாக்கு. எப்புட்றா? அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்காக இத பார்த்தா இது நல்ல பவர் போல இருக்குது. இந்த MP5 என்ன MP5ன்னு தெரியல. எனக்கு ஒரு வேள ஸ்கின் காட்டலையோ? ஏதோ ஒரு கருப்பு கலர்ல MP5 வச்சிருக்காரு. எனக்கு வேற எடிட் பண்ணும்போது கண்ணு தெரியலப்பா.
எல்லாம் சின்ன சின்னதா இருக்கு. எடிட் பண்ணும்போது சரியா கண்ணு தெரியல. அதுக்கப்புறம் ரவுண்ட் 5 வந்தாச்சு. இந்த இடத்துல நான் ஒரு சம்பவம் பண்ணுவேன். இது வந்து நம்ம டீம்மேட் வந்து நாக் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி நாக் பண்ணி வச்சிருந்தாங்க. கில் அடிச்சுட்டேன். சரி சுத்திக்கிட்டு போனா தான் வேலையாகும். இவங்ககிட்ட நேருக்கு நேரா போ முடியாது. சுத்திக்கிட்டே போலாம். சரி இந்த பக்கம் அப்படியே மங்கி மாரி தவி தவி போயிடலான்னு பார்த்தா, தண்ணிக்குள்ள புத்துக்குன்னு விழுந்துட்டேன். ஐய்யய்யோ! ஜோன் வரதுக்குள்ள ஓட்றா தம்பி ஓட்றா, 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 ஓட்றா ரன் அப்படின்ற மாரி ஓட்றா. என்ன பண்ண முடியாது. சரி நீச்சல் தான் பண்ண முடியும்னு பார்த்தா, இது வேற சொட்டாய்க்குது இந்த நேரத்துல. ஓட்றா அவ்வளோதான் செத்தேன்னு நெனச்சேன் நானு. அப்புறம் பார்த்தா நம்ம டீம் ஆள் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அப்பாடி! என் வயித்துல பாலா கரைச்சீங்கடா சாமி! அப்படிதான் இருந்துச்சு இந்த ரவுண்டு. இந்த ரவுண்டு ஒண்ணும் பண்ணல. என் டீம் சரி அது பேர் என்னது? டீமோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா இப்ப இருக்கும்? இவன் கஷ்டப்பட்டு அடிச்சுருந்திருக்கான். இவன் என்னன்னா ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கான். அப்படிதான் பார்த்தா அப்படிதான் நெனச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரன்னிங்ல அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க முடியல. சரி எதுக்கு இந்த பல்ப்பு? நம்ம பாட்டுல மூடி நின்னவனே அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓடிட்டே இருக்கும்போது இங்க ஒருத்தன் ஏறுவான். பார்த்துருவேன். பார்த்துட்டு சரி இவன போய் அடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு. நம்ம ஆள் போனாரு. எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. சரி 2v1 தானே அடிச்சிடலாம். நம்ம 2 பேரும் போறோம். ஒத்த ஆள் தானே அங்க வரான். அப்படின்னு நம்ம அது 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 வந்து நம்மளுக்கு மேல மெண்டலா இருக்கும் போல. அது வந்து அந்த அந்த அது என்ன பேரு? அது ஏதோ கேட்ராச்சு அது. அத போட்டு விட்டு வந்துட்டானான்னு தெரியல. டக்குன்னு பார்த்தா மறைஞ்சு போயிட்டான். சரி இவன் மறைஞ்சுட்டான். அப்ப இந்த பக்கம் போனா, இந்த பக்கம் ஒரு நாக்கு, அப்புறம் அந்த பக்கம் ஒரு நாக்கு. ஐய்யய்யோ! 2 பேர் நாக் ஆயிட்டாங்களே! அவ்வளோதான் முடிஞ்சு போச்சோன்னு நெனைக்கும்போது, அப்புறம் எனக்குள்ள ஒரு அந்த ப்ரோ பிளேயர் வந்துட்டாரு. இப்ப எனக்குள்ள ப்ரோ பிளேயர் பூந்துட்டாரு. வந்தோனே அப்படியே பேக்ல போய் ஒரு அடி. அவ்வளோதான். ஆல்ரெடி அடி வாங்கிட்டு தான் வந்திருப்பான் போல. நம்ம அடிச்சோனே செத்து போயிட்டான். சரி நல்லது தானே. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது, இங்க ஒருத்தன் ஃபுட் ஸ்டெப் எனக்கு கேட்டுச்சு. ஹெட்செட் போட்டு தான் மேட்ச் விளையாடுவேன். கேட்டுச்சா, சரி இவன அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு செம்ம அடி. போட்டு போடு கிளம்பு வீட்டுக்கு போடா. டேய் கிளம்புடா வீட்டுக்கு போடா அப்படின்னு போயிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியே நம்மளுக்கு இப்போ ஒரு 7ஆம் அறிவு தோணுச்சு. இத போட்டு விட்டு போலான்னு பார்த்தா, அவனுக்கு 30, 30 போயிட்டே இருந்துச்சு. அவ்வளதான் முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் வெற்றிகரமா அப்படியே மேட்ச் எல்லாம் போய் அடிச்சு, ஊஜாலே ஊஜா ஓ ஊஜான்னு அப்படியே மேட்ச் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த வீடியோ புடிச்சா ஒரே ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு தரமான வீடியோ பார்ப்போம். முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு கூட பார்ப்போம். பை கைஸ். பை.